ஹாய், வணக்கம். நான் இன்றைக்கி பேசுகிற ஒரு டாபிக் பேர் நம்ம பார்த்திபன் அவர்கள் ஒரு படத்தோட நிகழ்ச்சியில் போயிருக்காரு. நான் தமிழ்நாட்டை பண்ணோம், நான் நாயுடு, நான் ஒரு தெலுங்கு தெரியாதனால நான் தமிழ்நாட்டில் தமிழ் எனக்கு தான் தெரியும், தெலுங்கு தெரியாதனால சாரி, அடுத்த வாட்டி நான் தெலுங்கில் பேசுகிறேன்னு சொல்லி இது ஒரு சர்ச்சையாச்சு. உத்தவ் பகத்சிங் படத்தில் நம்ம பவன் கல்யாண் ஒரு பட நிகழ்ச்சியில். சரி, இதுக்கு முன்னாடி நம்ம கோலிவுட் ஒரு மிகப்பெரிய ஒரு விக்டரி நடிகர் பாக்யராஜ் அவர்கள் ஒரு கம்மவா நாடில் தமிழ்நாட்டில் இருந்த ஒரு கம்மவா நாடு நிகழ்ச்சியில் இருக்கிறது. நான் கம்மவா நாடு என்று சொல்லல, பெருமையாக நினைக்கிறேன். எங்கள் அப்பாவும் பெருமையாக சொன்னோம் கம்மவா நாடுன்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ அது ஒரு பக்கம் சர்ச்சையாக இருந்துச்சு. ஏன்னா நான் சொன்ன இந்த பார்த்திபன் அவர்களும் பாக்யராஜும் கோலிவுட் ஒரு மிகப்பெரிய ஒரு தூண்கள் மாந்தி அவர் காலத்தில். இந்த பாக்யராஜ் மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே யாருமே தமிழ் சினிமாவில் கொடுத்தது கிடையாது. ஏன்னா ஒரு கண்ணாடி போட்டவனை போய் ஒரு ஹீரோவாக நம்ம தமிழ் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா அது பாக்யராஜ் அவர்கள் தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு படமும் ஒரு முருங்குக்கான்றது எப்பேற்பட்ட ஒரு மருத்துவத்துடைய ஒரு குணம் அடிச்சு எனக்கு வந்துன்றது அவர் நடித்த அந்த முந்தானை முடிச்ச படத்தில் கொண்டு வந்திருப்பார். ஸோ இதனால் பல ஒரு சொல்ல முடியும். அப்பேற்பட்ட பாக்யராஜ் ஒரு ஜாதி வெறியர்னு சொல்லிக்கிட்டும், நம்ம பார்த்திபனை ஒரு ஜாதி வெறியர்னு சொல்லிக்கிட்டு சில தமிழை உயிராகவும் தமிழை வைத்து வியாபாரம் செய்யக்கூடிய சில கும்பல் இப்படி பேசுகிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் பேசுகிறது தப்பாக ரைட்டாக நீங்கள் கேட்பீங்க. ஜாதி பெருமை இவர்கள் பேசியது தவறு தான். அதற்கு அவங்க வருத்தமும் சொல்லி வைக்கணும்னு நான் நினச்சிக்கிறேன். அதில் பார்த்திபன் வருத்தம் தெரிஞ்சுக்கிட்டார். பாக்யராஜ் அவர்கள் நான் அவருடைய அந்த சில இடங்களில் ஜாதி பெருமை அவர் பேசுவார். தன்னை ஒரு தாழ்ந்த சமூகத்தை அவர் நேரடியாக சொல்லுவார். நம்ம சேகாவுடைய கிரிமினல் நிகழ்ச்சி கூட அப்புறம் என் மனைவி ஒரு பிராமணன், நான் ஒரு நாயுடு, ஆனால் இப்போ கல்யாணத்தை நான் பார்க்குறேன் பொண்ணு நாயுடு, பையன் பிரசன்னா அவர்கள் பிராமணன் சொன்னார். அது ஒரு சர்ச்சையாக வந்துச்சு அந்த பக்கம். ஸோ இதனால் ஏன்னா இதை சாதாரண மனுஷங்க சொன்னால் பிரச்சனை வராது. இது பார்த்தோன்னா ஒரு சினிமா துறையில் உள்ளவங்க மற்றும் தமிழ்நாட்டில் ஜாதியை பற்றி யாரும் பார்க்க மாட்டாங்க. தமிழ் மொழிக்குன்னு ஒரு உயிர் என்றால் அவன் சமூகத்தை சார்ந்தவனாலும் அவனை தமிழனாக ஏற்றுக்கொள்வர்கள் தான் தமிழர்கள். அப்பேற்பட்ட ஒரு தமிழ் மண்ணோட இதுதான். இங்கே கடவுள் பக்தியோட தமிழ் மொழி மீது மரியாதையும் ஒரு பாசமும் வெறி கொண்டவங்களாம் அதிகம் இங்கே. ஸோ அதனால் சில தமிழை வைத்து சில பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. தமிழை மொழியை வைத்து வியாபாரம் செய்யக்கூடிய சில கும்பலும், பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய சில கும்பலும், ஒரு நடிகரை எப்போ பார்த்தாலும் அவர் அந்த சமூகத்தை சார்ந்தவர், அவர் இந்த சமூகத்தை சார்ந்தவர், அவர் இது மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறது. சினிமா துறையில் தெலுங்கர்கள் இருக்கிறாங்க, நான் மறுக்கலை. ஆனால் தெலுங்கை விட தமிழர்களை விட தெலுங்கையும் நேசித்தவர்கள் அதிகம். தெலுங்கை வளர்ச்சியை விரும்பாதவர். ஏன்னா விஜயநகர காலத்தை தெலுங்கருக்குள்ளே வந்தாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் கோயில்பட்டியில் ஒரு சில பகுதி ஆண்டார். நம்ம பாஞ்சாலங்குறிச்சி என்ற பகுதி அவர் ஆண்டு இருந்தால் தெலுங்கை அங்கே திணிச்சு செய்யலை. பாண்டியர்கள் 300 ஆண்டுகள் மேலே மதுரை ஆண்டாங்க. அவங்களும் தெலுங்கை திணிச்சு அவங்களும் திணிக்கிறேன். ஏன்னால் அவர்கள் தெலுங்கர்களாக இருந்தாலும் அவர்கள் தாய்மொழியான தெலுங்கை விட தமிழின் மீது அவர்கள் கொண்ட மரியாதையும் ஒரு பற்றும் தான் இன்றைக்கி காரணம். தமிழ்நாட்டில் நீங்கள் கிட்டத்தட்ட 90% பேர் தமிழ் பேசுகிறாங்க, 10% பேர் தெலுங்கர்கள் இருக்காங்க. அரசியலையும் சில பேர் இருக்கிறாங்க, இதுலேயும் சில பேர் இருக்காங்க. விடுதலை புலிகள் தலைவர் வாகனம் தன்னுடைய இயக்கத்துடைய கொடிக்கு வரையறதுக்கு அலைஞ்சாங்க. அவர் நினச்ச அந்த கொடியை வரைஞ்சி கொடுத்தவர் ஒரு தெலுங்கர் ஓவிய நடராஜன். விடுதலை புலிகள் தலைவர் நினச்ச அந்த ஒரு இதையே நினச்சிட்டாங்க. அவர் நினச்ச மாதிரி அந்த கொடியை வரைஞ்சி கொடுத்தாங்க. அவர் ஒரு தெலுங்கர். 2009 இலங்கையில் போர் நடந்தப்போ ஈழத்தமிழர் குவிச்சப்போ சிங்கால பெரியர்கள் அப்போ விருதுநகரில் உண்ணாவிரதம் இருக்கிறார். என் தமிழை நாங்கள் அழியுது. அவர் அப்போ ஒரு நீரிழிவு நோய் உடையவர், ஒரு சுகர் பேஷண்ட் அப்போ அவர். ஸோ அவரும் தெலுங்கை கொண்டவரும் தமிழர்களுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் உயிர் நிற்கிற அளவுக்கு அவர் போராட்டம் செய்தார். காரணம் என்னடா ஏன் இப்படி பேசுகிறது நீங்கள் நினைப்பீங்க. இப்போ தமிழ்நாட்டில் ரீசெண்டாக அவர் சொல்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் ஒரு கருத்து சொன்னால் அந்த ஜாதி அவர் அதுக்கு சொல்கிற ஜாதியை நோக்கி இப்போ எல்லாமே போயிட்டுருக்கு. இது ஒரு பேஷனாக போயிட்டுருக்கு. இது ஒரு எதனாலும் தெரியல. இப்போ பிற மொழியினர் தமிழ் மொழிக்காக பாடுபட்டிருக்காங்க. தெலுங்கர்கள் மதுரை ஆண்டார்கள். 3000 ஆண்டுகளுக்கு சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த மதுரையை தெலுங்கர்கள் 300 காலம் ஆண்டாங்க. விஜயநகர பேரரசு நாயக்கர்கள் ஆண்டாங்க. ஆனால் அவங்க ஒரு காலம் தமிழ் மொழியை தான் தூக்கி பிடிச்சிருக்காங்க. அதில் ஒரு காலம் தெலுங்கை அவங்க கல்வெட்டுக்களில் எழுதுறது கிடையாது. மதுரை கிட்டத்தட்ட தெலுங்கர்கள் ஒரு 2ஆம் ஒரு குடிமக்கள்.
ஆனால் ஒரு காலம் அவர்கள் தெலுங்கை தன் தாய்மொழியும் தம் மொழி என்று சொன்னது கிடையாது. காரணம், தமிழர்கள் வந்து தெலுங்குன்னு சொன்னால் நம்மளை பயந்து அடிப்பாங்க, பயந்து கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தமிழர்களை காட்டிலும் தமிழ் மொழியை அவர்கள் நேசித்ததான் காரணம். தமிழர்களை விட தமிழ் மொழியை அவர்கள் நேசித்ததும் தான் காரணம்ன்றது வந்து எல்லாரும் சொல்கிறாங்க. பல பேர் சொல்லிக்கிட்டே நம்ம போகலாம். ஏன்னா தெலுங்கர்கள் வீட்டில் தெலுங்கு பேசினாலும் அவர்கள் தாய்மொழி தமிழ் தான் சொல்கிறாங்க. நிறைய ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இப்போ குழம்புவீங்க, அதை பார்க்கக்கூடிய பல தமிழ் நேஷனலிஸ்டவாதிகள். நீங்கள் வந்து உங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் நாயுடு மேட்ரிமோனி, ரெட்டியார் மேட்ரிமோனி, ராவ் மேட்ரிமோனி, இதெல்லாம் மேட்ரிமோனிலாம் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பாருங்களேன். சென்னைன்னு ஒரு ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணி பாருங்களேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தெலுங்கு சமூக மக்கள் கூட தமிழ் பேர் வச்சுட்டு அடைகிறாங்க. அவங்களுடைய லாங்குவேஜ் பார்த்தா தமிழுக்கு தான் முதலில் தராங்க. அவங்களுக்கு தெலுங்கு தெரியும் போடுறது கிடையாது. காரணம் அதுதான். அவர்கள் தமிழர்களான இன்னையோடு நினைக்கிறாங்க. சில பேர் இது மாதிரி நடிகர்களால் சில விஷயங்கள் நடக்குது. அது துரதிர்ஷ்டமான ஒரு விஷயந்தான். அதுக்கு வந்து நானும் அதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறேன், நான் கண்டனமும் தெரிவிச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இனிமேல் இது மாதிரியான நிகழ்வுகள் வரக்கூடாதுன்னு நான் நிறுத்திக்கிறேன் சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். பை.